ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வேலையும் சொல்லித்தர போகிறேன். அதோடவே சேர்த்து அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பராலாம் பண்ண தெரியாது, பட் ஓரளவு நான் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது மூலமாக எப்படி எப்படி சம்பாதிக்கலாம் எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைனிங்கை விட அதாவது மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அகலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே வச்சு சைடு அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் ஃபேப்ரிக் சைடில் இவ்வளோ இருக்குது, ஆனால் லைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. யூஸ்வலாகவே ஒவ்வொரு ட்ரெஸ்லையுமே ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவில் இந்த இஷ்யூ தான். ஆனால் சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே சேர்த்து வச்சு சைடு ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைனிங் டைட்டாக இருந்துச்சு, அண்ட் மெயின் ஃபேப்ரிக் பயங்கரமாக லூஸாக எக்ஸஸாக அங்கங்கே தொங்குச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை கஸ்டமருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவையும் பிரிச்சுட்டேன். ஏன்னா ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா இறங்கி போய் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம பிரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். அண்ட் மேல் பார்ட்டை தவிர கீழே லைனிங் இருந்துச்சு, பட் அந்த லைனிங் யூஸ்லெஸ். ஏன்னா ரொம்பவே ஒடுக்கமாக இருந்துச்சு. ஸோ லைனிங்கை டோட்டலாக கீழ் பகுதியில் பிரிச்சுட்டோம், மேல் பகுதிக்கான லைனிங் மட்டுமே இருக்குது. இதை எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா கட் தான் பண்ணணும், ஏன்னா எக்ஸஸாக இருக்குல்ல. ஸோ இதை கட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஸோ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் பக்கம் நல்லாவே கீழே இறங்கி இருந்துச்சு. ஸோ நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணிக்கலாம். மீதி 1/2 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு போயிடும் இல்லையா, அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம் ஹோலோட லென்த்தை கட் பண்ணலை, ஷோல்டரோட அளவு மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்க அந்த பார்டர் இருக்கா, ஸோ இந்த பார்டர் இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்கா, அந்த லைனிங்லையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைனிங்லேயும் சேர்த்து அட்டாச் பண்ணதுனால ஆல்ரெடி உள்ள லைனிங் டைட்டாக இருக்குது, இந்த மெயின் ஃபேப்ரிக் பெருசாக இருக்குது. அப்போ போடும்போது என்ன ஆகுனா உள்ள டைட்டாகவும் வெளியில் ரொம்ப தொலைதொலணும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ இதில் இந்த வாரம் இப்படி அட்டாச் பண்ணோன்னே என்ன ஆகுது லைனிங்கோட அப்படின்னா, இந்த இடம் மட்டும் அப்படியே இழுத்து ஒரு கோடு மாதிரி விழுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம பிரிச்சுட்டோம், கீழே ஆல்ரெடி லைனிங் இருந்துச்சு, அதையும் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா டோட்டலாகவே இதுலேருந்து லைனிங் எடுத்துருவோம். ஏன்னா லைனிங் குட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் யோசிச்சேன், நம்ம டோட்டலாக லைனிங் எடுத்தோம் அப்படின்னா அகைன் இந்த நெக் லைன் இந்த ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஸோ இந்த நெக் எல்லாமே நல்லா நீட்டாக இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அகலம் தான் பத்தலை. ஸோ இந்த அகலத்தில் நம்ம ஜாயின் கொடுத்துடலாம். ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகிடும்ல. இப்போ நம்ம ஸ்லீவுக்குலாம் ஜாயின் கொடுப்போம்ல, அதை மாதிரி இதுக்கு நமக்கு அகலம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அகலத்துக்கு ஜாயின் கொடுத்துடலாம். அப்படி நம்ம ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகிடும், ரெண்டு மேட்ச் ஆகிடும். அப்புறம் கீழே தேவை அப்படின்னா ஏலைன் நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் லென்த்துக்கு அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஜாயிண்டாக கொடுக்கணும். ஜாயிண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மேல் பகுதியில் கரெக்டாக தான் இருக்குது, பட் கீழே போக போக இந்த இடுப்பு பகுதியில் தான் தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல தான் கிராஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்த அப்படியே நம்ம கிராஸாகவே ஜாயின் கொடுக்க போகிறோம். சும்மா எக்ஸஸாக ஒரு 2 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணிடுவோம். தேவையில்லாதது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அட்டாச் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துருக்கிறேன் 2 மீட்டர் டோட்டலாக எடுத்துக்கிறேன். இது நமக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கீழ் பகுதிக்கு மட்டும் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். மேல் பகுதிக்கு சேர்த்து நம்ம 2 மீட்டர் எடுத்தோம். இப்போ நமக்கு மேல் பார்த்துக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழ் பார்த்துக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு மீதி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஏ லைன் இருக்குல்ல, அந்த மெத்தடில் கட் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏ லைன் நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு கிளாத் எடுத்துக்கலாம். இந்த பீஸை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி இதில் 2 லேயராக இருக்கா, அதை மறுபடியும் 2 லேயராக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு இது ஒரு 3 to 4 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டா இந்த லென்த்துமே சரியாக தான் இருக்கும். அதுக்கு கட் பண்ணிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 4 பீஸஸாக கட் பண்ணி 4 சைடுமே நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபோல்டிங் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ட்ரெஸ்லையுமே ஒவ்வொரு மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ட்ரேஷனுக்கு இது ஒரு மெத்தட். 4 பீசஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் உள்ளே போகிற மாதிரி அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது இன்விசிபிளாக நீட்டாக இருக்கும். ஜாயின் கொடுத்த மாதிரி நமக்கு ட்ரெஸ்ஸை திருப்பினாலும் நமக்கு தெரியாது. இது எப்படி அப்படின்னா, இப்போ இது லைனிங் ஏரியா, இது உள்பகுதி, ட்ரெஸ்ஸோட உள்பகுதி, இது லைனிங் ஏரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயிண்டை இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சோன்னா என்ன ஆகும்,
இப்படி வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் வந்து அப்படியே நமக்கு வெளியில் தெரியும் போட்டிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த பக்கம் லைனிங் பக்கம் இது. ஸோ இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு 1/2 இன்ச் அடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ள டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த பிசர் எல்லாம் வெளியே தெரியாது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் மேட்சிங் வாங்கலாம். பட் மேட்சிங் எக்ஸாக்டாக கிடைக்கலன்றதுனால நம்ம இதை வாங்கியிருக்கிறோம். நம்ம இப்படி வச்சு அந்த பக்கமாக வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டர்ன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நமக்கு அந்த ஜாயிண்டோட பீஸ் எல்லாம் உள் சைடு போயிடுச்சா? சாதா தான் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே 4 சைடுமே தெரியுதா உங்களுக்கு? ஒரு சைடு நம்ம கொடுத்துட்டோம். இதே மாதிரி இந்த சைடு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பேக் சைடு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜாயின் கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு வந்து லைனிங் வந்து உள்ள சின்னதாக கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது கஸ்டமருக்கு எப்படி போட முடியும்? இந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்க. இது ஒரு சைடு மட்டும். இன்னொரு சைடு பாருங்க, இன்னொரு சைடும் அதே அளவுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி 4 சைடுமே கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோமா? அந்த ஜாயிண்டோட பிசர் எல்லாமே நமக்கு உள்ள போயிடுச்சு. இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ லைனுக்கு நம்ம மார்க் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இது வந்து ஃபிட் ஆகிடும். ஸ்லீவ்ஸும் இன்னும் அட்டாச் பண்ணலை. ஸ்லீவ்ஸ் எல்லாமே பிரிச்சிட்டோம். ஏன்னா இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப இறங்கிறதுனால ஸோ ஸ்லீவ் எல்லாம் மறுபடியும் அட்டாச் பண்ணி நீட்டாக ஓவர்லாப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமரோட கையில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மீதி இருக்கிற லைனிங்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 மடிக்க போகிறேன். ஏ லைனுக்கான ஜஸ்ட் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 மடிச்சிட்டோமா? இதை வந்து நம்ம லென்த்தாக எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்குது, இங்கேயும் ஃபோல்டிங் இருக்குது. இதை வந்து நம்ம லென்த்தாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து அகலமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். அதாவது இது வந்து ஃபோல்டிங், எஃப் அப்படின்றது ஃபோல்டிங். அதே மாதிரி இதுவும் எஃப் ஃபோல்டிங். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இங்கே உங்களுக்கு எவ்வளவு இடுப்பு சுற்றளவு இருக்குதோ அதை வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இருக்கிறத அப்படியே டபுளாக மடிக்கிறோம். நம்மளோட இடுப்போட அளவு உடம்போட அளவு பார்க்கக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குதோ அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி லென்த் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவே அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா அது லாங் அனர்கலியாக தான் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கிராஸ், அவ்வளோதான். ஏ லைன் கட்டி தேவை அப்படின்னா இப்போ மெயின் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா நம்ம இதில் லைட்டாக வந்து பெண்டு கொடுப்போம். இது லைனிங் தானே, ஸோ அதனால் பெண்டு தேவையில்லை. இப்போ நமக்கு சிம்பிளான கட்டிங் முடிஞ்சது. ஏ லைன் கட்டிங் முடிஞ்சது. இவ்வளோ தான் கட்டிங். இதை நீட்டாக இன்னும் லைன் போட்டு அப்படியே அழகாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் கூட அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே கட் பண்ணுறேன். இதில் ஒரு பீஸ், இதில் ஒரு பீஸ், 2 பீஸ் இருக்கும். ஒன்று பேக்குக்கு, இன்னொன்று ஃப்ரண்ட்டுக்கு. இது வந்து மேலே வந்து கரெக்டாக இடுப்பு சைஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா போக போக ஒடுக்கமாக இருக்கும். ஸோ இது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னா இதாக இருக்கா இடுப்பளவு 2ஐயும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு அட்டாச் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். 1/2 இன்ச்சுக்கு நீளமாக கொடுத்துட்டோம். இதை நம்ம ஓவர்லாப் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, பிசுறு நமக்கு தெரியாது, பிசுறு எதுவுமே தெரியாது. ஓகே, இதே மாதிரியே இந்த சைடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து பிசுறு தெரியுது. இது எப்படி இருக்குன்றத பாருங்க. பாருங்க, நூல் அப்படியே பிரிக்கும். ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது பிசுறு நமக்கு வெளியில தெரியாது. இப்போ இந்த பீஸையை எடுத்துட்டு அப்படியே அழகா அட்டாச் பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோமா? இதுக்கப்புறமா இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஸ்லீவு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் தனியாக இருக்கும், லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இங்கே ஸ்லீவ் அளவு, ஆம்ஹோல் அளவு, இடுப்பு அளவு, செஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு வந்துருங்க. அடிச்சுட்டு வரும்போது இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே ஒன்றா வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டையும் ஒன்றா வைக்கக்கூடாது. இடுப்பு வரைக்கும் மட்டும் ஸ்டிச் வந்து போட்டுட்டு, ஸோ இது வரைக்கும் மட்டும் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த உள் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபேப்ரிக், இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விடணும் தனியாக. அதுக்கப்புறமா தான் திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து இடுப்புலேருந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணி இந்த 2 லைனிங்கும் தனியாக அட்டாச் பண்ணணும். உள்ளே இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை வந்து தனியாக இப்படி உள்ளே தள்ளி விட்டணும். ஏன்னா ஃபஸ்ட்டே இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்ல, ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒன்றா அட்டாச் பண்ணும்போது தான் என்ன ஆகும், நமக்கு மறுபடியும் டைட் ஆகிற மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா இந்த அனார்கலி பேடலில் பார்த்தீங்கன்னா வீதி நிறையா இருக்கும், ஆனால் ஏன்லைனில் பார்த்தீங்கன்னா வீதி நிறையா இருக்காது. ஸோ லைனிங்கை வந்து ஒன்றா சைடில் அட்டாச் பண்ணோன்னா கால் வந்து தட்டும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து இடுப்பு வரைக்கும் 2 பீஸுமே ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஒரு லாங் ஸ்டிச் கெட்டுதல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அப்படியே உள்ளே திருப்பினீங்க அப்படின்னா 2 மெயின் ஃபேப்ரிக் இருக்குமா, ஸோ அந்த ரெண்டையுமே எடுத்து ஒரு ஸ்டிச் வந்து அப்படியே 1 இன்ச்சுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த 2 லைனிங்கை மட்டும் எடுத்து தனியாக ஒரு ஸ்டிச் வந்து போடுங்க. இடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதாவது மேலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். ஓகேவா? நல்லா கெட்டுத்தேல் மாதிரி போட்டு எடுத்துட்டோம். இப்போ அப்படியே உள் பக்கமாக டேர்ன் பண்ணி எங்கே நம்ம மேலே ஸ்டிச் விட்டோமோ அதை ஒட்டியே வந்து மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். லைனிங்கை சேர்த்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏலைனில் நம்ம பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த லைனிங் வந்து ஒடுக்கமாக கட் பண்ணியிருப்போம், இந்த இது வந்து பேனலில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது பேனல் அப்படிங்கும்போது நல்ல ஃப்ளோவாக இருக்கும். ஸோ ஃப்ளோவாக இருக்கும்போது நம்ம லைனிங்கு இதையும் சேர்த்து சைடு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்போது அந்த அனார்கலியோட லுக்கே இல்லாமல் போயிடும், லைனிங்கும் வந்து ஒடுக்கமாக போயிடும். ஸோ அதுக்காக இந்த டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம இதை எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் இப்படி வந்து ஈவனாக வச்சுட்டோமா, ஸோ இதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியே கிராஸாக உள் பக்கமாக அப்படியே கிராஸாக வச்சுருக்கிறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இதில் அட்டாச் ஆகிட்டு, ஸோ இப்படி நம்ம ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் மட்டும் இந்த பீஸோட வந்து அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதோட அட்டாச் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் தனியாக இப்படி விட்டுட்டு இப்படி அட்டாச் பண்ணாலுமே அந்த சைடு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, தென் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு 2 இன்ச் இல்லை ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ஃபேப்ரிக்கோட மேட்ச் ஆகும். அதுக்கப்புறமா அது வந்து தனியாக போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணும்போது வெளியில் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அதை ப்ராப்பராக இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். ஒரு அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் செலவாகும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு லைனிங்கும் நம்ம தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அதுக்கும் சேர்த்தே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி நம்ம வந்து பிஸ்னஸாக கொடுக்குறது அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் இன்னமும் ரெடியாக இருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் தாராளமாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலாம். ஆல்ட்ரேஷனுக்குன்னு சொல்லி இதில் என்ன வருமானம் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட் வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலாகவே, ஏன் அதை விட மேலாகவே இதில் வந்து சம்பாதிக்கலாம். ஒரு 4 ட்ரெஸ் அல்லது ஒரு 3 ட்ரெஸ்ஸை ஜஸ்ட்டு நம்ம ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் மினிமம்னு வச்சுருப்போம். 20, 30 அந்த மாதிரி வச்சுருப்போம். ஒரு 3 ட்ரெஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான ரேட் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் நார்மல் ப்ளவுஸை கட் பண்ணி தைக்கிறதுக்குன்னு சொல்லி எவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் ஆல்ட்ரேஷன் ட்ரெஸ் அப்படி கிடையாது. ஒரு ஸ்டிச்சு வந்து ஓரமாக நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். சொல்லப்போனால் நார்மலாக கட் பண்ணி தைக்கிறத விட இதில் அமௌண்ட் உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான ஏரியாவை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.